இப்பதான் பார்த்தேன், கிராஸ் பண்ணி வரும்போது இங்க ஒட்டி இருக்கு பாத்தீங்களா பேனர், கவனிக்கலையா? சிங்கப்பெண் அதிரடி திட்டம் ஏதோ எவ்வளவு பாருங்க கொடுமைய. இவர் எங்க போயிட்டாரு? அவர் உதவியாளர் பங்கனுக்கு போயிட்டாரு. ஏண்டா கூலி படத்தை பார்த்தேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னது அவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குனீங்களே. ஒரு அரசுக்கு பெண்கள் தினந்தோறும் கற்பழிக்கப்படுகிறார்கள், குழந்தைகளுடைய கற்புக்கு பாதுகாப்பில்லை, பச்சை குழந்தைகள் நடந்து செல்ல முடியவில்லை, வயது முதிர்ந்தவர்களுக்கு 61 வயது முதியவருக்கு பாதுகாப்பில்லை, சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, 6 பேர் தொடர்ந்து வெட்டப்படுகிறார்கள், தந்தை கண்முன் மகனின் கண் முன்னே மகன் கழுத்துல கத்தியை வச்சு தந்தையை கொள்வதை நீ பார்க்கணும்னு கொண்டு போயிருக்கான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. உனக்கு உன்னுடைய நண்பனின் திருமணம் கேட்கிறதா? திருமணமா என்னது? கல்யாணம் கூட கிடையாது. நம்ம தான் ஓவரா நினைச்சுக்கிட்டோம். கல்யாணம் எப்பயாவது லைஃப் டைம் ஈவென்ட் நினைச்சுக்கிட்டோம். பால் காய்ச்சது நீ தள்ளி வைக்க சொன்னா வைக்க போறான். இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அச்சம் என்று நினைக்கிறேன். ஏன் இப்படி போராட வேண்டும்? ஒரு மொழிக்காக போராடுவது என்பது அந்த மொழியின் மீது வெறி கொண்டவராக இருந்திருந்தால் ஹிந்தி தெரிந்த என்னை அழைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச வைக்க மாட்டார்கள். இந்தியை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அனைவருக்கும் உண்டு, இந்தியை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவருக்கும் உண்டு. இந்தியை தெரிந்து கொண்டால்தான் நீ 8வது பாஸ் செய்ய முடியும், 10வது பாஸ் செய்ய முடியும் என்று திணித்து, உங்களுடைய மொழியின் மூலமாக உங்களுடைய கலாச்சாரத்தை திணித்து எங்களுடைய உரிமைகளை பறிக்க நினைப்பதற்கு எதிரான போராட்டம் தான் இந்த போராட்டம்.